ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரம் அறாது என்று சொல்லி, சூரியனுக்கு கீழே வாழ்கிற மக்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லுகிறார்களே, அந்த நன்மைகள் எப்படி கிடைக்கிறது என்பதை, சூரியனுக்கு கீழே வாழ்கிற மக்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை கண்டு இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவர் இதற்கு முந்தின வசனங்களிலே மனிதர்களை மனித இனத்தோடு கூட, அதாவது இனம் என்று சொல்லி, அதாவது எப்படி மிருகங்களோடு கூட, மிருகங்கள் எப்படி சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு நாயோ ஒரு கோழிகளோ எத்தனையாய் சண்டையிடுகிறதோ, அதே போலத்தான் அவர்கள் படுகிற பிரயாசங்களிலே ஒருவன் பிரயாசப்பட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் அவன் அடைகிறான், இன்னொருவன் அதிலே பொறாமை கொள்ளுகிறான். மூடன் எப்படியாகிலும் மற்றவர்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். ஒண்டியாக இருக்கிறவன் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கிறான், எதுக்கு உழைக்கிறான்னு சொல்லியே அவன் திங்க் பண்ணுகிறதில்லை என்கிறது போல காரியத்தை சொல்லிவிட்டு, மிருகங்கள் மரிக்கும் பொழுது அதனுடைய ஆவி பூமிக்குள் செல்கிறது, மனிதனுடைய ஆவி மேலே ஏறி செல்கிறது. இவ்வளோதான் 2 பேருக்கும் வித்தியாசம்னு சொல்லி சாலமோன் சொல்லிவிட்டு இங்கே 9ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், இங்கே வாழுகிற மனிதர்கள் அவர்கள் ஒண்டியாக இருந்தால் அவங்களுக்கு நஷ்டம், அவங்க கூடி வாழ்ந்தால் என்ன நன்மை என்கிற காரியத்தை 4 வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார். இதை கொண்டு ஆவியானவர் சூரியனுக்கு மேலே இருக்கிற ஆண்டவரோடு கூட ஒரு மனிதன் இணைந்து விட்டான் என்று சொன்னால் அவனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்கிற கருத்தையும் நாம் வேதத்திலே காண முடியும். இங்கே ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசம், அதாவது அவருடைய உழைப்பு. இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இருவரும் பணியாற்றினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், அதாவது நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு சம்பளத்தில் தாங்க குடும்பத்தை நடத்துகிறோம் என்று சொல்லுகிறவர்களையும் பார்க்கிறோம். 2 பேர் சம்பாதிக்கிறதுனால நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர்களையும் பார்க்கிறோம். இது உலக பிரகாரமான மக்களுடைய கூற்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒருவன் விழுந்தால் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியாக இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லது பிள்ளைகளும் கூட இருந்தார்கள் என்று சொன்னால், அது ஒரு நண்பனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், தவறி விழும்பொழுதோ அல்லது வயதாகி நாம் கீழே தடுமாறி விழும்பொழுதோ கூட யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் தூக்கி விடுவார்கள். இல்லைன்னு சொன்னால், ஒண்டியாயிருந்து விழுந்தால் அவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லை. இது உலக பிரகாரமான ஒரு நப்பாசையில் எழுதப்பட்டது போல தான். கூட ஒருத்தர் இருந்தால் கீழே விழுந்துட்டா தூக்கி விடுகிறதற்கு ஆள் இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு காரியம். 3ஆவதாக 2 பேர் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாக இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? குளிர் நேரங்களில் ஒரு கணவன் மனைவியாக அல்லது கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகளாக அல்லது நண்பர்களாக அவர்கள் சேர்ந்து படுத்து கொண்டால் ஒரு நல்ல சூடு உண்டாகும். குளிரை போக்குகிறதற்கு 2 பேர் சேர்ந்து படுத்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அதுவும் ஒரு சுயநல கொள்கையோடு கூடத்தான் இந்த காரியமும் பார்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒருவனை இன்னொருத்தன் எதிர்க்க வந்தால், சண்டையிட வந்தால், மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் என்பது இங்கே ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட 2 பேர் அல்லது 3 பேரை குறிக்கக்கூடியது, அல்லது அதோடு கூட சேர்ந்த கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு நூல் அல்லது ஒரு கயிறு தனியாக இருந்தால் அவ்வளோ பலமாக இருக்காது. 3 நூல் சேர்ந்து நல்லா திரிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அது அப்படியே நல்லா பலன் தரக்கூடியதாக இருக்குது. அது சீக்கிரம் அருந்து போகாதது போல் அவர்களை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி, அதாவது சின்ன வயசில் ஒரு அழகான கதை பார்த்துருக்குறோம். ஒரு 4 மாடுகள் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு சிங்கத்தினால் அதை மேற்கொள்ள முடியலை. ஆனால் அந்த மாடுகள் தனியாக்கப்பட்ட போது, தனித்தனியாக மேய ஆரம்பித்த போது, அந்த சிங்கமானது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளை அது அழகாக தாக்கி அடித்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு.
கூடி வாழ்ந்தால்தான் நமக்கு கோடி நன்மை என்றெல்லாம் நம்ம சின்ன வயதில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளைத்தான் இந்த சூரியனுக்கு கீழே வாழ்கிற மக்கள், சுயநலமாய் வாழ்கிற மக்கள், சுயநலத்தோடு வாழணும்னு நினைக்கிறவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கூடி வாழ்ந்தால் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிற காரியத்தை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் சூரியனுக்கு மேலே தேவனோடு கூட ஒரு மனிதன் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அவன் கூடி செய்கிற செயல், அதாவது எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால ஒருமனப்பட்டிருக்கிறாங்களோ அவர்கள் நடுவில் நான் வருவேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஒரு ஜெபம் செய்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது ஊழியம் செய்கிறதற்கு 2 பேராக அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். அப்படி 2 பேர் கூடி ஜெபித்தால் அங்கே ஆண்டவரும் இறங்கி வந்து விடுகிறார். ஊழியத்திற்கு கடந்து சென்றார்கள் என்று சொன்னால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் பொழுது சோர்வுகளின் மத்தியில் அவர்கள் பலனடைந்து அதிகமாக ஜெபிக்க முடியும், அதிகமாக ஊழியம் செய்ய முடியும். 2 பேர் பைபிளை டிஸ்கஸ் பண்ணி படித்தாங்கன்னா ஆன்மீக அறிவும் அதிகமாக அடைய முடியும். விரைவில் ஆண்டவரோடு கூட இணைந்து ஜெபித்து நாம் பதிலையும் பெற்றுவிட முடியும் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் தானியேலுக்கென்று ஒரு காரியம் கொடுக்கப்பட்ட பொழுது அவனுடைய தன்னுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களிடத்தில் ஜெபிக்க சொல்லுகிறான். இந்த விடுகதையை நாம் சொல்லணும், அதற்கு அர்த்தத்தை சொல்லணும், எனக்காக ஜெபிப்பதற்கு வாங்கன்னு சொல்லி ஒரு கூடி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் கூடி இருக்கும் பொழுது தாங்குதலும் உடனடி உதவியும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது சரீரப்பிரகாரமாகவும் ஆன்மீக தேவைகளும் இந்த நேரத்தில் நம்ம கூடி இருந்தோன்னு சொன்னால் நல்ல ஒரு, அதாவது ஆவிக்குரிய ஐக்கியம் உடையவர்கள் நம்மோடு கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுகிற நேரத்தில் சரீர உதவி செய்கிறதற்கும் அவர்கள் உதவுகிறார்கள். ஆன்மீக உதவிகளையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக சோர்ந்து போய் நிற்கிற நேரத்தில் நமக்காக ஜெபிக்கவும் அநேக ஆலோசனைகளை கொடுக்கவும் இப்படி கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ முடியும் என்கிற காரியத்தை 3வது, இந்த உலகத்தில் மரண குளிர் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரண குளிர் அது நிறைந்த வாழ்க்கையில் நம்ம கூடி இருந்தால் தான் நம்ம நிச்சயமாக நாம் அந்த காரியங்களை நாம் மேற்கொள்ள முடியும். தனியாக இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம ஒரு தனியாக ஒரு கொல்லி எரிஞ்சிட்ருக்குன்னு சொன்னால் அது காற்று அதில் அடிச்சதுன்னு சொன்னால் அது சீக்கிரத்தில் கரித்துண்டாக மாற்றிடும். அதே போல் ஒரு தனி மனிதனாக எரிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவ காற்று அது வீசிச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை அப்படியே அணைஞ்சு போகிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். 2 பேர் இணைஞ்சு அவங்க எரிஞ்சு கொண்டு இருந்தாங்கன்னா, சூடோடு கூட அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பாவத்தின் காற்று அவர்கள் மேலே மோதி அணைத்து விட அதனால் முடியாமல் போயிடும். அதனால் கூட்டாக இணைந்து எரியும்படியாக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு காரியத்தை நாம் இந்த உலகத்தில் வாழும்படியாக மரணத்தினுடைய குளிர் நம்மை அணைத்து அவித்து போடாத ஒரு காரியத்தை நாம் வாழும்படியாக கூடி வாழ வேண்டும். ஒரு நல்ல ஐக்கியம் வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் கிறிஸ்தவ போராட்டத்தில் வெற்றி பெறணும்னு சொன்னால் சாத்தான் இந்த உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அவன் உலகத்தில் இருக்கிற ஒரு பெரியவன். அப்போது அவனோடு கூட நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முப்பரி நூலாக மாற வேண்டும். 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் எங்கே ஒருமனப்பட்டிருக்கிறீங்களோ அவங்க கூட நான் வந்து இணைந்து கொள்வேன்னு சொல்கிறாரு. எம்மாவூர் சீஷர்கள் 2 பேர் போயிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர்களோடு கூட இணைந்த இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையில் 3வது நபராக அவர் நம்மோடு கூட இணைந்து விட்டார் என்று சொன்னால் வான மண்டலங்களிலிருந்து நம்மோடு கூட போராடுகிற எல்லா சத்துருக்களையும் நாம் மேற்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்று விடுவோம். முப்பரி நூலை அவ்வளவு சீக்கிரத்தில் சாத்தான் அது மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து விட்டோம் என்று சொன்னால் நல்ல இந்த பூமியில் ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் ப்ளஸ் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நாம் இணைந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மோடு கூட போராடுகிற நமக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளை நம்ம எதிர்க்கவும் அவைகளை மேற்கொள்ளவும் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஆவிக்குரிய துணை தேவை. அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால், நம்ம அவரில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சத்துரு மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஐக்கியமாக
வாழ்கிறதற்காக சுயநலத்தோடு அல்ல, சுயநல கொள்கையை விட்டுவிட்டு ஒரு நல்ல ஐக்கியமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக இங்கே வேதம் நமக்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதை கடைபிடித்தோம் என்று சொன்னால் முப்பரியின் நூல் சீக்கிரம் அறாது என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை, சாத்தானை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புக்கள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல்,